ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி லன்ச் மெனு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் ரெசிபி தான். இது என்ன ரெசிபின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வந்து சிறுகிழங்கு. எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்க இல்லைனா சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது இந்த பொங்கல் டைம் இன்னும் ஒரு 1 மந்த்து கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காது. கொஞ்சம் காஸ்ட்லி தான். 1 கிலோ வந்து 120 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வரும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது திருநெல்வேலி பக்கம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து உருளைக்கிழங்கு மாதிரி நம்ம காரப்பொடியெலாம் போட்டு பண்ண முடியாது, தேங்காய் போட்டு தான் பண்ணணும். நான் இதை எப்படி தூள் எடுக்கணும்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா பிடிச்சிட்டு தரையில் அடிக்கணும். அடிச்சிங்கன்னா இந்த தோல் வந்து தனியாக வந்துடும். நான் அதை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி துணியில் போட்டு நல்லா தட்டினதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் வந்துடும். இதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா வந்துடும். இதை எடுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் க்ளீன் பண்ணிவிட்டு. இப்போ அந்த கிழங்கை வந்து நல்லா பொடியாக தோலெல்லாம் நீக்கிட்டு, இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி இதில் என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த சிறுகிழங்கை வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கிட்டு இப்போது இந்த வேக வச்சு வச்சுருக்க சிறுகிழங்கு அதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை இதில் போட்டுக்கலாம். நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம். பூண்டு 1, சின்ன வெங்காயம் 2 போட்டு கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிறுகிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இருந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான். அப்படியே இன்றைக்கி லன்ச் மெனுன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து டியூஸ்டேன்றதுனால சாம்பார், முருங்கைக்காய், அவரைக்காய், ஒயிட் பம்கின்லாம் போட்டு சாம்பார், அப்புறம் ரைஸ் எப்பவும் போல், அப்புறம் அந்த சிறுகிழங்கு பொரியல், அப்புறம் பீட்ரூட் துவரம், முட்டை, தயிர். இதுதான் இன்றைக்கி லன்ச் மெனு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.